இன்றைக்கி நம்ம ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 கேஜி ரைஸ்க்கு 250 ml ஆயில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் போட்டு ரொம்ப ப்ரௌன் இல்லாமல் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதினா அண்ட் கொத்தமல்லி சாறு எடுத்து ஊற்றணும். மிக்சியில் அரைச்சிட்டு ஜூஸ் ஆக்கிட்டு ஊற்றணும். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண 2 தக்காளி, ஸோ 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி போட்டிருக்கேன். இதை நல்லா வந்துட்டு கலரி விட்டுட்டு மட்டன் போட்டுக்கோங்க. மட்டன் வந்துட்டு எல்லாருக்கும் வாஷ் பண்ண தெரியும். மேக்ஸிமம் வந்துட்டு மஞ்சப்பொடி போடாமையே தான் வாஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு கர்ட் போட்டுக்கோங்க. தண்ணி வந்துட்டு ஜீரக சம்பா ரைஸுன்றதுனால 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி. லெமன் போட்டுக்கோங்க. தயிர் ஊற்றுறதுனால லெமன் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 1/4 லெமன் புழிஞ்சு விட்டால் போதும். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கணும். ஒரு கொதிலாம் கிடையாது, நல்லாவே கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா ஜீரக சம்பா ரைஸை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு தம் விட்டுருங்க. ஒரு 1/2 an hour போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 minutes தம் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். மட்டன் எப்போவுமே வெந்து நீங்கள் சாப்பிடும்போது எப்படி இருக்கணும்னா, எடுக்கும்போதே அந்த மட்டன் பீஸ் வந்து கீழே விழுந்துடணும். அந்த மாதிரி பண்ணியிருந்தா தான் அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இதை நான் எடுக்கும்போதே அது வந்து கீழே, நான் லைட்டாக தான் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன். நான் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்ததுமே அது கீழே விழுந்துருச்சு. இந்த மாதிரி வேகணும். ஓவர் குக்கும் ஆகக்கூடாது, குக் ஆகாமையும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.